ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த கிராஃப்ட்டும் நான் செய்யலை. ஆன்லைன் ஷாப்பிங்கில் சேனலுக்கு தேவையான எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிராஃப்ட் சப்ளைஸ் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கவரை பிரிச்சுட்டு எடுத்து வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ். ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் தான், ஆனால் அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து நம்ம க்ரீட்டிங் கார்ட்லேயோ இல்லை ஃப்ளவர் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஞ்சிங் நீடில் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 நீடில் சேர்த்தாப்பில் வரும். இந்த நீடில்லையே நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட் அல்லது உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ராய்டிஙங் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஒரு செட் பெயிண்டிங் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருந்த ப்ரஷ் எல்லாமே பிரிசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால ஒரு செட் ஆர்டிஸ்ட் ப்ரஷ்லாம் வாங்கியிருக்கேன். இதில் 6 பீஸ் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் ஒரு 4 பீஸ் மட்டும் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. இதோட பிரிசில்ஸ் பார்த்தோன்னா சிந்தட்டிக் தான், நைலான் பிரிசில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. வாட்டர் கலர் பெயிண்டிங், அக்ரலிக், போஸ்டர் கலர் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் ப்ரஷ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடானதாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 200 ml யூவி ரெசின் வாங்கியிருக்கேன். யூவி ரெசின் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நிறையா கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த பிராண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால திரும்பவும் நான் அந்த யூவி ரெசின் வாங்கியிருக்கேன். அடுத்து பிளாக் கலரில் டியூயல் டிப் இருக்கிற மாதிரியான மார்க்கர் ஆஃபரில் இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதில்லை. இது பெர்மனன்ட் பெயிண்ட் மார்க்கர் தான். இதில் டியூயல் டிப்னு சொன்னேன்ல, ஒரு சைடில் 10 mm இருக்கிற மாதிரியான ரவுண்ட் மார்க்கரோட டிப் இருக்கிற மாதிரியும், இன்னொரு சைடில் ரொம்ப ஃபைனான லைன்ஸ் வரைகிற மாதிரியான டிக் பென்குரிய டிப் மாதிரி இருக்குது. இந்த பிராண்ட் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. டேஞ்சர் பெயிண்டிங் பண்ணும்போது கோல்ட் ஃபாயில் ஒர்க்குக்கு மேலே இந்த ஃபைன் லைன் மார்க்கர் பென் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய லைனிங் எல்லாம் போட்டு பெயிண்டிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் மண்டலா ஆர்ட் மாதிரி பண்ணும்போது அதில் வரைகிறதுக்கு இந்த மார்க்கர் பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிளான ஒரு 5 கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 5 ml மட்டும்தான் நம்ம இதில் போர் பண்ணிக்க முடியும். யூவி ரெசின் எடுத்து கலர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போர் பண்ணிவிட்டு இந்த ஃபைன் டிப் யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங்கோ அல்லது பெயிண்டிங்கோ பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிப் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பேப்பர் குயிலிங்கில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டெய்னர்லேயே பெரிய சைஸ்லேயும் கிடைக்குதுங்க. இது நீங்கள் மெஹந்தி எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெஹந்தி கையில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் டிப்பாக இருக்கிறதுனால டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக வரும். அடுத்து ஒரு டச் பென் வாங்கியிருக்கேன். இதை நம்ம டேப்பில், லேப்டாப்பில், ஃபோனில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே டியூயல் டிப் தான். ஒரு சைடில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நார்மல் பென் இருக்கும். இது பிளாக் கலரில் எழுதக்கூடிய ஒரு சாதாரண ரீஃபில் பென் தான். இன்னொரு சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு டேப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ பிக்சார்ட் மாதிரியான ஏதாவது ஆப்பில் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங் எல்லாம் ஈஸியாக டேப்பில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயிலிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோலம் வரைஞ்சி பார்க்குறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணக்கூடிய ஒரு கட்டர் வாங்கியிருக்கேன். பார்ட்டிஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான கலர் பேப்பர் தோரணமோ அல்லது பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கோ ஒவ்வொரு வாட்டியும் கலர் பேப்பர், சார்ட் பேப்பரை டிஃப்ரெண்ட் சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக மார்க்கர் பென்னோ அல்லது பென்சிலோ காம்பஸில் யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிசர் யூஸ் பண்ணி. இந்த ஸ்கேல் நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் ஷேப் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஃபைனான பேப்பராக இருக்குது, நார்மல் A4 சைஸில் இருக்கக்கூடிய கலர் பேப்பர் அப்படின்னா ஒரே நேரத்தில் நம்ம ஒரு 5லேருந்து 6 பீஸ் சேமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கக்கூடிய சார்ட் பேப்பர்னால் 2 அல்லது 3 பீஸை ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரூலரில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபர் ஆர்ட் கிட் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோம் மாதிரியான ஒரு திக்கான ஷீட் இருக்குது. இதுக்குள்ளேயே ஒரு 3 நீடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆர்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ ட்ரெண்டிங்கில் வரும். இப்போ இங்கே உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஃபர் கிளாத் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பெயிண்டிங், வால் டெக்கர், இதுதான் இப்போதைக்கு இங்கே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது நம்ம வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் வாங்கியிருக்கேன். இதில் கொடுத்துருக்கிற இந்த 3 நீடிலுமே சேம் சைஸ் தான். இந்த ஆர்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன்.
இப்போது இந்த நீடில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஆர்ட்டை செஞ்சுட்டு அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். அடுத்து இந்த ஆர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இன்னொரு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் இருக்குது. இது வந்து கேன்வாஸ் ஷீட் தான். இந்த கேன்வாஸ் ஷீட் நல்லா திக்காக இருக்குது. இதுலேயே அந்த இமேஜும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கூடவே இன்னொரு ஷீட் இருக்குது. இதில் இந்த ஆர்ட்டை என்னென்ன கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம இதை பார்த்து தான் இந்த கலர் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் இதை செய்யலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ட்டுக்கு தேவையான ஃபர்ரெல்லாம் இருக்குது. நான் இது எதுவும் வெளியில் எடுக்கலை. இது வந்து காட்டன் கேண்டி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அந்த கவரில் வச்சு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். பொதுவாகவே எந்த ஒரு ஆர்ட் பீஸ் நம்ம மேக் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதே மாதிரி தான் இந்த ஃபர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய டால்ஸோ அல்லது வால் டெக்கரோ செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். அடுத்து நான் வாங்கியிருக்கிறது வந்து காடா கிளாத். இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாஞ்சோர் பெயிண்டிங் பண்ணும்போது போர்ட் மேக்கிங்கில் இந்த காடா கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். இது நான் இந்தியாவுக்கு வரும்போது மொத்தமாக பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாமே தீந்துருச்சு. இந்த தடவை வெக்கேஷன் வரும்போது தான் திருப்பி வாங்கணும். ஸோ இங்கே வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனாலும் எனக்கு தேவைப்பட்டதுங்கிறதுனால வாங்கி வச்சுருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 0 சைஸ், 00 சைஸ், 000 சைஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 5 ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ் தான். ஃபைனான டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு இந்த ஃபைன் டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களில் இருக்கக்கூடிய ஐலாஷஸ் மாதிரி வரைகிறதுக்கு ரொம்ப ஃபைனாக மேன்யூட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு இந்த ஃபைன் டிப்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து கேம்லினில் இந்த மாதிரியான 0 சைஸ் 000 சைஸ் ப்ரஷ் எல்லாம் கிடைக்கும். பெயிண்டிங்க்கு மட்டும் இல்லை, நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் கலரோ அல்லது வாட்டர் கலரோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரிசில்ஸ் எல்லாம் சாதாரணமாக தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். சப்போஸ் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நெயில் பாலிஷோ இல்லை எனாமல் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணியிருக்கோன்னா தின்னர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நான் வாங்கியிருக்கிறது 300 GSM இருக்கிற மாதிரியான ஒரு வாட்டர் கலர் புக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 30 ஷீட் இருக்கும். ஒரு சைட் பிளைனாகவும் இன்னொரு சைடில் ஃபைன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியும் இந்த ஷீட்லாம் இருக்குது. இதில் வாட்டர் கலர் மட்டும் இல்லை, போஸ்டர் கலரோ இல்லை காஃபி பெயிண்டிங்கோ அக்ரிலிக்கோ எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நல்ல திக்கான ஷீட்டாக இருக்குது. இது வாங்கும்போதே மினி பேலட் ஒன்று நான் பார்த்துருந்தேன், அதுவும் வாங்கியிருக்கேன். அது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸ் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால இது கிளாஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இது அக்ரிலிக் தான். இந்த பேலட் 2 பீஸாக இருக்கும். கூடவே ஒரு கிளிப் ஒன்று இருக்குது. இந்த கிளிப்பை நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் இதை எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஒரு சைடில் வந்து நம்ம பெயிண்ட் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொரு சைடில் பெயிண்ட் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியோ அல்லது ஏதாவது 2 கலரையோ மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலட்டில் ஸ்மால் சைஸில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலட்டில் மொத்தம் 12 மேக்னெட் இருக்கும். சைடில் 2 மட்டும் இருக்கும். மீதி 4 கார்னர்லையும் 4 மேக்னெட் இருக்கும். இந்த பேலட் எடுத்து டிராயிங் ஷீட்டோட அல்லது டிராயிங் நோட்டோட சைடில் கிளிப் யூஸ் பண்ணி இதை மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு காம்பஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு ஷார்ப்னரும் ஒரு பென்சிலும் சேர்த்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மண்டலா ஆர்ட் கிட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்டென்சில் கொடுத்துருப்பாங்க மார்க் பண்ணிக்கிறதுக்காக. சின்ன சைஸில் மார்க் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டிங் டூல் தான். இது வந்து ஃப்ளாட்டான டாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டாட்டிங் டூல் நான் வச்சுருக்கேன். அது வந்து 2 சைட்லேயும் பால் மாதிரி இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கரெக்டான சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு மண்டலா ஆர்ட் செய்கிறதுக்கு இந்த ஃப்ளாட்டான டாட்டிங் டூல் தான் தேவைப்பட்டுச்சு. இதுதான் வாங்கணும் நான். ஆனால் இது கூடவே சேர்ந்து மற்ற பொருட்களும் கொடுத்துருந்ததுனால சேர்த்தாப்பில் நான் வாங்கியிருக்கேன். இது கூட இந்த ஃபைனாக டாட்ஸ் வைக்கிற மாதிரியான நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டாட்டிங் டூலும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மண்டல ஆர்ட் கற்றுக்கும் போது நான் வந்து வாங்கியிருந்த டூல் பால் மாதிரி பெரிய சைஸில் மெட்டலில் இருக்கிற மாதிரியான டூல் தான் வாங்கியிருந்தேன். அந்த மெட்டல் டூல் நல்ல வெயிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் வந்து பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு ஈவனாக வராது. அதனால மேக்ஸிமம் சின்ன சைஸ் க்ளூ ஸ்டிக்கும் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய க்ளூ ஸ்டிக்கும் மண்டல ஆர்ட் செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் பென் வாங்கியிருக்கேன். இந்த ஒயிட் மார்க்கர் ரெசினில் நம்ம கிராஃப்ட் செஞ்சுட்டு அதில் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த டிப் இருக்கும். இது வந்து பெயிண்ட் மார்க்கர். இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கர் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும்.
எபாக்சி ரெசின் அல்லது யூவி ரெசின் யூஸ் பண்ணி கீ செயினோ அல்லது ஏதாவது ஆர்ட் பீஸோ செய்யும்போது மார்க் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட எம்டிஎஃப் போர்டில் நம்ம பெயிண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இந்த பிளாக் கலரும் ஒயிட் கலரும் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இன்விசிபிள் மார்க்கர் பென் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபெல் கிளாத்தில் அல்லது ஃபெல் ஷீட்லேயோ இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய கிளாத்லேயோ மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபேப்ரிக் பெயிண்டிங் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்விசிபிள் இங்க்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஃபெல் ஷீட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த இங்க் வந்து நம்ம மார்க் பண்ணது தானாகவே போயிடும். கொஞ்ச நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியேட்டாக இந்த இங்க் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கிளியராக இருக்கும். ஃபெல் ஷீட்டில் கிராஃப்ட்காக கட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணும்போதும் நம்ம மார்க் பண்ணிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு இமேஜை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கூட இந்த இங்கெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கட்டர்ஸ் தான். ஒரு 3 பீஸ் வந்து அப்படியே அந்த கட்டரோடு சேர்த்து ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வாங்கியிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து வேறு வேறு கலரில் கூட கிடைக்குது. ஆனால் நான் வந்து மெட்டலில் சில்வர் கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மேக்னெட் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். வெஜிடபிள் கார்விங் பண்ணுறதுக்கு, பேப்பரில் கிரிகமி ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக் கார்விங், பென்சில் கார்விங் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலோட ஒரு 3 கிராஃப்ட் நைஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பேப்பர் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாலிமர் கிளேயில் நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் பேப்பர் கட் பண்ணும்போது அது ஷார்ப்பாக இருக்காது. எப்படி டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சிசர்ஸை பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பிளேட்ஸ் எல்லாமே எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்தந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஒரே கலரில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் நைஃப்ங்கிறதுனால டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் கலர் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கிராஃப்ட் நைஃப்லேயே ஹேண்டில் வந்து நான் மெட்டலில் வாங்கியிருக்கேன் இல்லைங்க. இதுவே வந்து பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது. பிளாஸ்டிக்கில் வாங்குறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் அதை உடையிறது கூட சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். நான் என்னென்ன கிராஃப்ட் சப்ளைஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.